மணியா, அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், விளையாட்டாகட்டும், முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருப்பான். இப்போது நாம் தமிழர் கட்சி ஃப்ராடு கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த கட்சிக்கு ஒரு சிலர் முட்டு கொடுக்கலையா? ரோஹித் சர்மா கண்டினியூஸாக டக் அவுட் ஆனாலும் அவருக்குன்னு சிலர் முட்டு கொடுக்கலையா? ஆனால் சமீபத்தில் வந்த முட்டுகள்லையே மிகப்பெரிய முட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வீண் முயற்சிக்கான இந்த முட்டு தான். சாரி, விடாமுயற்சினே வச்சுக்க. ஒரு உச்ச நடிகரோட படம் 2வது நாளே தேட்டர் காலியாக இருந்தது. தமிழ்நாட்டு சினிமா வரலாற்றே இது தாண்டா ஃபஸ்ட்டு டைமு. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. 300 கோடி செலவாயிருக்கு படத்துக்கு. ஆனால் கலெக்ஷன் கம்மியாயிருக்குன்னொடனே இவனுங்க பட்ஜெட்டை குறைச்சி 200 கோடி தான் செலவாச்சு அப்படிங்கிறானுங்க. படம் இன்னமும் 100 கோடியை தாண்டலை. என்ன, எல்லா தேட்டர்லையும் அடிக்குது. புரியுதா? தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாவம் வெந்த புண்ணில் வேலை பார்த்துற மாதிரி இந்த படமும் ஃப்ளாப்பு. இதுக்கு ஏன் தேவயானி வீடியோ வச்சேன்னு கேட்குறியா? நீ மட்டும் விடாமுயற்சி வெற்றின்னு சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவேன். நான் சம்மந்தம் இல்லாத வீடியோ வைக்கக்கூடாதா?